கிருஷ்ணன் வயலில் வானத்தை பார்த்தபடி படுத்துக் கொண்டிருக்கிறான். கிருஷ்ணா, ஏன் இப்படி வெறிச்சோடி வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஏதாவது சிந்திக்கிறாயா? ஆமாம் அப்பா, நான் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆக வேண்டும், பெருமை பெற்ற நபராக வாழ வேண்டும் என நினைக்கிறேன். ஆனால் நம் நிலையை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த பயம் உனக்கு தேவையில்லை மகனே. உன்னிடம் தன்னம்பிக்கை உழைப்பும் இருக்கிறது. நீ தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும். நீங்கள் அனைவரும் உங்களது இலக்குகளை அடைய கடினமாக படிக்க வேண்டும். சரியான அறிவும் முயற்சியும் இருந்தால் உங்கள் கனவுகள் நிச்சயம் நிறைவேறும். உங்களுக்கு படிப்பில் எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனே என்னிடம் கேட்கவும். மாதவா, நான் பெரிய விஞ்ஞானியாக வேண்டும் என்று கனவு காண்கிறேன். என்னால் அது முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. உனக்கு என்ன தோன்றுகிறது? கிருஷ்ணா, நம் கிராமத்தில் அரிசாட்டியம்மா, நீ ஏன் இவ்வளவு கனவுகள் காண்கிறாய்? உன்னால் முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் முயற்சி செய்யத்தான் போகிறேன். கடின உழைப்பு எப்போதும் வெற்றியை தரும். கிருஷ்ணா, இந்த தெருவிளக்கில் படிக்க போகிறாயா? வீட்டுக்கு போ. வேற வேலை இல்லையா உனக்கு? நான் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பது என் லட்சியம். அதற்கு கடுமையாக நான் உழைக்க வேண்டும். என் வீட்டில் விளக்கு வசதி இல்லை, அதனால் நான் இங்கு படிக்கிறேன். நல்லா முயற்சி செஞ்சு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் இப்படி வெறும் வார்த்தையால் மட்டும் பேசிக்கொண்டு இருக்காதே. நான் முயற்சி செய்யத்தான் போகிறேன். கடின உழைப்பு எப்போதும் வெற்றியை தரும். இது நம்ம கிருஷ்ணன் தான். இப்போது பெரிய விஞ்ஞானி ஆயிட்டான். எவ்வளவு பெருமையா இருக்கு எனக்கு. நான் இங்கே திரும்ப வந்ததில் மகிழ்ச்சி. நீங்களும் உங்கள் லட்சியத்திற்காக கனவு காணுங்கள். உழைப்பும் உறுதியும் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் கடக்கலாம். நாங்களும் உங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோம். எப்படி நம்பிக்கையுடன் இருக்கிறது என்று சொல்லுங்க. சாதிக்க நினைப்பவனுக்கு எந்த தடையும் தடையாகாது. உங்களுடைய கனவுகளை நம்புங்கள். உழைப்பில் நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.